வணக்கம். பயம், வாழ்க்கையே பயம். வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், பயமே வாழ்க்கையே ஆயிடக்கூடாது. அப்போ இந்த பயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி முறியடிக்கிறது, இதிலிருந்து எப்படி பயத்துலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபியர். பயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏதோ ரூபத்தில் நமக்கு பயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எதனால் இந்த பயம் வருது, நமக்கு உண்மையிலே நம்ம எதுக்கு பயப்படுறோம், இந்த பயம் உண்மையிலே தேவைதானா? அதை விடுங்கய்யா, அந்த கேஸில் ஒஸ்ட்டு கேஸ் என்ன ஆகிடப்போகுது? பையனுடைய படிப்பை பற்றி இப்போ பார்க்குறோமா, இந்த காலேஜில் இடம் கிடைக்குமான்னு பார்க்குறோமா? அதில் ஒஸ்ட்டு கேஸ் என்ன, அந்த காலேஜில் கிடைக்கலன்னா இன்னொரு காலேஜில் கிடைக்க போகுது. ஏபிஜே அப்துல் கலாமே என்ன தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதி ஆனவர். இப்போ நம்ம இதுதான் இல்லை, நமக்கு நம்முடைய ஒஸ்ட்டு கேஸ் என்னங்கிற பார்த்தா அதில் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற இது வந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, கிராஜுவல் எக்ஸ்போஷர். நம்முடைய பயத்தை சிறுக 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 பார்த்தா நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எனக்கு பயமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், கண்ணாடி முன்னாடி பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு நம்ம வாட்டில் நமக்கு நேரம் பேச வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது, வீட்டில் 2 பேரை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ஜூனியர்ஸ் வச்சுக்கிட்டு பேசி பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி முழங்க வேண்டியதுதான். பிள்ளை விழுந்துருமோ, சைக்கிள் ஓட்ட பழகுனா விழுந்துருமோன்னு நினைக்கிறோமா, அதுக்கு தான் என்ன செய்கிறேன், சைடில் 2 பக்கமும் வீல் வச்ச மாதிரி போட்டிருக்காங்க. சைடில் சாஞ்சாலும் என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகள் கீழே விழாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டை தூக்கி வச்சுக்கிறேன். அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக அதை மாற்றி அமைச்சு அந்த பயத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம், வெளியே வரலாம். நமக்கு வரக்கூடிய பயம் என்னங்கிறத பொறுத்து நம்ம அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். 3வது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக். பயம் வந்த உடனேயே அம்மானு வேர்த்து விறுவிறுத்து ஐயோ இதற்கு பயம் அதற்கு பயம்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா என்ன செய்யுங்க, ப்ரீத்து தான், ஒரு ப்ரீத்திங், ஒரு டீப் ப்ரீத் என்ன செய்யுங்க பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை, நம்முடைய மைண்டை எப்படி கூலாக்குறதுன்னு பாருங்கள். ஏன் அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்ச்சியை என்ன செய்யுங்க, நினச்சி பாருங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு இது இருக்கு இல்லையா, அதில் நம்ம மேலும் மேலும் காம்ப்ளிகேட் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த பயங்கிறதே வருது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கலாம். கூலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மசிலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒன்று. எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க, பி கூல். கூலாகிறதுக்கு என்ன பண்ண முடியும், அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நம்ம அந்த நேரத்தில் நினைங்க. இது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், ரிலாக்ஸேஷன் ஆக முடியும், பயத்துலேருந்து குறைய முடியும். 4வது, ரீஃப்ரேம் நெகட்டிவ் தாட்ஸ். மெயினாக அந்த பயம் எதனால் வருது, இப்படியே பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தால் நம்மளை பஸ்ஸில் இடித்து தள்ளிடுமோ, குக் பண்ணும்போது சிலிண்டர் வெடிச்சிருமோ, இப்படி தான் பயம் வரும். நம்ம இதை பண்ணும்போது நம்ம தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, தோல்வியானங்கிற கேள்வியை நம்ம அதை ஜெயிச்சா, இதை வெற்றி பெற்றால் நம்ம என்ன செய்ய போகிறோம், கேள்வியை மாற்றுங்க. ஏன் நெகட்டிவ்லேயே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவர் ஏதோ கோச்சிக்கிட்டு வர, ஏன் கோச்சிக்கிட்டு வரீங்க, நம்மளை பாராட்டு வரான்னு நினைங்க. அப்போ நம்ம ஒரு உறவு முறையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய செயலாக இருக்கட்டும், நெகட்டிவாக மட்டும் நினைக்காம அதை பாசிட்டிவாக நினைத்து பாருங்கள். 5, சீக் சப்போர்ட். நமக்கு மெயினாக தனியாக விட்டுட்டோமோன்னு ஒரு பயம் இருக்கும். தனியாக விடும்போது நம்மளுடைய பயம் கூடும். என்னடா அது நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகிருமோ, என்ன செய்ய போகிறோமோ. ஷேர் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை உங்கள் மனைவிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி இது மாதிரி இருக்குது, என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லுங்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஒரி பண்ணாதீங்க, அதெல்லாம் சரியாக போகும்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் கூட இருக்க முடியுமாங்க, பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அப்போ
நம்ம தனியாக இல்லை, நம்ம ஒரு குரூப்பில் இருக்கோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம காது கிடைச்ச பாசிட்டிவ் நாங்கள் இருக்கோம், போடா நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தைரியம் பிறக்கும். 6வது, எஜுகேட் யுவர் செல்ஃப். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும்பொழுது அது சம்மந்தப்பட்ட நாலேஜை நம்ம எல்லா அறிவை நம்ம வந்து கூட்டிக்கிடலாம். ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஃப்ளைட்டில் பறக்க பயமாக இருக்குது, ஃப்ளைட் அங்கேருந்து பொத்துன்னு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குங்க. ஆக்சிடெண்ட்டுங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் வந்து எத்தனை நடந்திருக்கு? எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? ஃப்ளைட்டோடைய சேஃப்டி என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, எத்தனை ஃப்ளைட் வந்து கீழே விழுந்துருச்சு, நொறுங்கிருச்சு, என்னைக்காவது நடக்கும். அப்போ ஆயிரக்கணக்கில் ஃப்ளைட் டெய்லி பறந்துக்கிட்டு இருக்குது, அதில் எத்தனை நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 7, ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். ஒரு ரிஸ்க்கு இல்லை ஒரு பயங்கிறது எப்போ வரப்போகுது? ஃப்யூச்சரில் வரப்போகுது, வருங்காலங்களில் வரப்போகுது. இன்றைக்கி அங்கே பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னைக்கு இருக்க சந்தோஷத்தை விட்டுட்டு நாளைக்கு வராத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது சரியா? அப்போ எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்காலத்துக்கு வரணும். ஃப்யூச்சரை பற்றி ஏன், நமக்குன்னு எதிர்காலத்தை பற்றி ஏன் அவ்வளவு பயம் உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி நிகழ்காலத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க. இன்னைக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு கூட பாருங்கள். அந்த மைண்டை எப்படி மாற்றுறது? 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. நிகழ்காலத்தில் என்ன செய்யணும்? 5 விஷயத்தை இப்போ என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க, பேரை சொல்லு. சொல்லிட்டியா? 4 என்ன ஃபீல் பண்ணுற, இந்த 4 விஷயம் என்ன? இப்போ 3 நீ என்ன காதில் விழுந்து, ஒரு 3 விஷயம் காதில் விழுந்ததை சொல்லு. 2 என்னப்பா ஒரு வாசனை ஏதோ ஒன்று வருது, அந்த 2 வாசத்தை சொல்லு. என்ன நீ இப்போ டேஸ்ட்டு என்ன உனக்கு தோணுது? ஸோ இந்த மாதிரி நம்முடைய பயத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம மைண்டு கொஞ்சம் அப்படியே எழுதியவனை பார்த்து இதுக்கு போயிடும். 8, பில்ட் கான்ஃபிடென்ஸ். எப்பயுமே ஒரு விஷயம் பெருசாக இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், நம்மளால் அது முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ரிஸ்க் இருக்கே, இந்த ரிஸ்க் எடுத்து ஐயோ என்னமோ, அந்த ரிஸ்க்கை என்ன செய்யணும்? சிறுசாக்குங்க. பெரிய ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கு பதில் ஒரு பைக் இருக்குது, இல்லை ஒரு நடக்க போகிறோம், 6 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, நம்ம முதல்ல 1 கிலோமீட்டர் நடப்போம். அப்பா 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம். ஸோ ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஏன் வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும்? அப்போ சின்ன சின்ன விஷயம் பிரிக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்போ நமக்கு என்ன தோணும்? எந்த சேலஞ்சை வேணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தியோகம் நமக்கு வந்து கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கொண்டாடுங்க. ஜெயிச்சிட்டாடா அப்படின்னு கொண்டாடுங்க. யார் உங்களை கேட்குறதுக்கு? பயத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நாம் செய்த சின்ன 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 வெற்றிகள் அந்த பயத்தை நோக்கி அகற்றிக்கிட்டே போயிடும். 9, ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். இல்லை சார், எனக்கு வந்து நின்னால் பயம், தூங்கினா பயம், மேலே இது பார்த்தோம்னா செவ் அப்படியே மேலே இருக்குது, நம்ம தலையில் விழுந்துமோன்னு பயம், நடந்தால் பயம், வலிக்கு விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது, உட்காந்தா பயம், எந்திரிச்சா பயம், பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது கழுத்து நெரிச்சிடுவாங்களான்னு பயம், திருடே வந்துடுவாங்களான்னு பயம், எல்லாமே பயம். பயம்தான் அதுக்கு ஒரே வழி, நம்மளுடைய லைஃப்பை அப்படியே பேரலைஸ் பண்ணிடும். இந்த பயம் தேவைதானாங்கிறத நம்ம முதல்ல நினைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு டாக்டர் அணையத்தையும் தேரும். அவர் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யலாம்? க்யூர் ஆகலாம். நெகட்டிவ் தாட்ஸ் வருதா? சேலஞ்ச் பண்ணுங்க. என்னால் முடியும்டா. என்னால் ஏன் முடியாது? நான் வந்து ஒரு ஃபிசிக்கலாக சவுண்டாக இருக்கேன், மென்டலி நான் சவுண்டாக தான் இருக்கேன். ஐ கேன், என்னால் முடியும். அப்போ ஒரு குரூப்போடு இருங்க. அப்போ நம்ம வந்து ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு ஒரு பயம் போகிறதுக்கு உதவும். ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும். பயத்தை போக்குவோம், வாழ்க்கையில் வெற்றி வருவோம்.
நன்றி.